இப்படி ஒரு குத்தாட்டத்துக்கு பொதுவெளியில் அதுவும் தாவேகா பெண் நிர்வாகியோட சேர்ந்து ஆடலாமா? ஏடா சோத்துக்கு வழி இல்லாம எலிக்கறியை தின்னுட்டு இருக்கிறான், கஞ்சி தொட்டிக்கு முன்னாடி வரிசையில நின்றுட்டு இருக்கிறான். புஷி ஆனந்த் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி இருந்தாருன்னா அந்த வரலாற்று சாதனையினுடைய தொடர்ச்சி தான் இந்த குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதுன்னு நாம எடுத்துக்கிறதா? கவி பர்னிச்சர் திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி பர்னிச்சர்ஸ். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயினுடைய பிறந்த நாளை தாவேகாவினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு குதூகலமான ஒரு மனநிலையில கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு விழாவா மதுரை மேலூர்ல ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் பங்கேற்று மாணவர்களோட அவர் நடனமாடிய விவகாரம் தமிழகத்துல சர்ச்சையாகி இருக்கு. பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்துல ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுறது தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழகத்துல முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளையும் கொண்டாடி பார்த்திருக்கிறோம். திமுகவினுடைய தொண்டர்கள் அவருடைய தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடியும் நாம பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆரோட பிறந்த நாள்னா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பிங்கிற அந்த பாடல் ஒலிக்காத மேடை கிடையாது. அதே போல கலைஞருடைய பிறந்த நாள்ல கள்ளக்குடி கொண்ட கருணாநிதின்னு அந்த கம்பீர குரல் ஒலிக்காத மேடைகள் கிடையாது. அப்ப அதுபோல கடந்த கால வரலாற்றையோ அல்லது அந்த இளம் தலைமுறைக்கு ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு கருத்து பாடலுக்கு அமைச்சர் விஸ்வநாதன் நடனமாடி இருந்தாரா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அப்படி என்ன பாட்டுக்கு அவர் நடனம் ஆடினாரு? இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் நடிகராக இருந்த காலத்துல அவரும் சில சினிமா பாடல்களை பாடியிருக்காரு. அவருடைய சொந்த குரல்ல சச்சின் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வெளிவந்த அந்த ஒரு கானா பாடல், அது பெயருக்கு தான் கானா பாடல், ஆனா அது முழுக்க ஒரு குத்து பாடல். வாடி வாடி கைப்படாத சீடி, அதுதான் அந்த பாட்டினுடைய தொடக்கம். அந்த பாட்டுக்கு தான் தாவேகாவினுடைய ஒரு பெண் நிர்வாகியோட சேர்ந்து உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் அந்த குத்தாட்டம் ஆடினாருங்கிறது தான் தமிழகத்துல இப்ப சர்ச்சை. ஒரு மாண்புமிக்க உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு குத்தாட்டத்துக்கு பொதுவெளியில் அதுவும் தாவேகா பெண் நிர்வாகியோட சேர்ந்து ஆடலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி ஆடுனா என்ன தப்பு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டிருக்காரு அமைச்சர் விஸ்வநாதன். இளைஞர்களுடைய விருப்பத்தை அவங்க தெரிவிச்சாங்க, அவங்களுடைய விருப்பத்தை ஈடேற்ற வகையில நான் சேர்ந்து ஆடினேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதாவது ஒரு நடிகரனுடைய பிறந்த நாளை அந்த நடிகரனுடைய தீவிர ரசிகரா கொண்டாடுறத யாரும் குறை சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய விருப்பம் சார்ந்தது. தமிழகத்துல அதுபோல முன்னணி நடிகர்களுடைய தீவிர ரசிகர்களாக பல வேளைகள்ல பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை தமிழகம் கண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா அது வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டமாக இல்லாம பல நேரங்கள்ல அது வேற வடிவங்களையும் எடுத்திருக்கு. குறிப்பா தமிழகத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல காவிரியில தண்ணி வராம அந்த பகுதியே வறண்டு விவசாயம் பொய்த்து போய் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாம எலிக்கறி தின்றுட்டு இருந்த நேரம், நெசவாளர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் காரணமா நெசவு தொழில் நலிவடைந்து கஞ்சி தொட்டி திறந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல முன்னணி நடிகர் ஒருவருடைய படம் வெளியான சமயத்துல அவருடைய கட் அவுட்டுக்கு அவருடைய ரசிகர்கள் பாலாபிஷேகம் செஞ்சாங்க. ஏன்டா சோத்துக்கு வழி இல்லாம எலிக்கறியை தின்னுட்டு இருக்கிறான், கஞ்சி தொட்டிக்கு முன்னாடி வரிசையில நின்றுட்டு இருக்கிறான், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் தேவையா அப்படிங்கிற விமர்சனம் தமிழகத்துல எழுந்தது. அப்ப இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது. ஆனா அதுல அவரவர்களுடைய அந்த தராதரத்துக்கு ஏற்ப அவர்களுடைய அந்த கொண்டாட்ட வழிமுறைகள் அப்படிங்கிறது மாறுபடுது. இங்க உயர்கல்வியினுடைய அமைச்சர் விஸ்வநாதன் முதல்வரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுல ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுல யாரும் குறை சொல்லல. மாறா ஒரு குத்தாட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் வாடி வாடி கைப்படாத சீடிங்கிற ஒரு கொள்கை பாடலுக்கு குத்தாட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப மையமான கேள்வியா வெளிப்படுது. அவர் விஜயினுடைய தீவிர ரசிகரா இந்த மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறது இன்னொரு துணை கேள்வியா இருக்கு. அதே தாவேகாவுல தற்போது அமைச்சராக அங்க வகிக்கக்கூடிய புஷி ஆனந்த் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி இருந்தாருன்னா யாரும் இந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இதற்கு முன்னர் விஜயினுடைய தீவிர ரசிகர். போற இடம் எல்லாமே புஷி ஆனந்த் பங்கேற்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே அவரோட மார்போட விஜயோட படத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் தெரிஞ்சிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அவரு ஒரு தீவிர ரசிகர். அவர் இப்படி ஒரு மனநிலையில ஒரு ஆட்டத்தை ஆடி இருந்தா கூட தமிழகம் இந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்காது. தற்போது உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய விஸ்வநாதன் யாரு? அவர் அடிப்படையில ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய கோட்டைன்னு கருதப்பட்ட மதுரை மேலூர் தொகுதியில அது ஒரு பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத
விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டார். அதுவும் பொது தொகுதியில ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை இவ்வளவு தைரியமா நிப்பாட்டி இருக்கிறாங்க, அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடத்த கொடுத்திருக்கிறாங்க, கண்டிப்பா ஜெயிக்காது அப்படின்னு ஒரு அரசியல் ஆருடம் சொல்லப்பட்ட நிலையில தான் அதை எல்லாத்தையும் பொய்த்து அவர் சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்றிருக்காரு. முதல் ஆளா தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்ததின் அடிப்படையில அவருக்கு தற்போது அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வெற்றியை அடுத்து அவர் சொன்ன வாசகம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியை காமராஜர் ஆட்சியாகவே காங்கிரஸ் கட்சி பாக்குது, 50 ஆண்டுகள் கழித்து அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்று இருப்பது வரலாற்று சாதனையாகும் அப்படின்னு ரொம்ப பெருமிதமா அதை பதிவு செய்திருந்தாரு தற்போதைய அமைச்சர் விஸ்வநாதன். அந்த வரலாற்று சாதனையினுடைய தொடர்ச்சி தான் இந்த குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதுன்னு நாம எடுத்துக்கிறதா? அது மட்டுமல்ல, அமைச்சர் விஸ்வநாதனுக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பம்சமும் இருக்குது. அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பதவி வகித்த ஒருவருக்கு அந்த அமைச்சருக்குரிய மாண்புகள் தெரியாமல் போனதா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மையமான ஒரு விமர்சனமா பார்க்கப்படுது. தமிழகத்துல வேளாண்மை மற்றும் கால்நடை பல்கலைக்கழகம் தவிர்த்து மீதி இயங்கக்கூடிய அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரி சார்ந்து அதை இயக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய இணைவேந்தர் பொறுப்புல இருக்கக்கூடியவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஒரு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சரா தன்னுடைய துறையில என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் என்ன, அதை எல்லாத்தையும் தகர்த்துட்டு அடுத்த கட்டமாக ஒரு சிறந்த உகந்த கல்வி சூழலை முன்னேற்றுவதற்கு என்ன செய்யணுங்கிறத குறித்து சிந்திக்கிறத மறந்து நடிகர் விஜய்க்கு பிறந்த நாள்னு வீதியில இறங்கி குத்தாட்டம் போடுறதுதான் அழகா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. உயர்கல்வித்துறையில சிக்கல்களுக்கா பஞ்சம்? தமிழ்நாட்டுல 2015 ஆண்டுக்கு பிறகு அரசு கல்லூரிகள்ல ஆசிரியர்களே இதுவரைக்கும் நியமிக்கப்படல. கடந்த திமுக ஆட்சியில சுமார் 4000 கல்லூரி ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு இன்னும் முடிவுகள் அறிவிக்கப்படல. 2025 கல்வியாண்டுல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல காலியா இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் 10,000க்கு மேல போயிடுச்சு. இதை விட கொடுமை, பேருதான் கெஸ்ட் லெக்சரர், ஆனா குறைஞ்ச ஊதியத்துல பல ஆண்டுகளா நிரந்தரம் இல்லாம ஒரு தலைமுறை கல்வியை பயிற்றுவித்து வருகின்ற அவலம் தமிழ்நாட்டுல தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய அந்த உயர்கல்வி உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய அரசாணை எண் 91 அரசு கல்வி நிறுவனங்கள் தவிர்த்த பிற தனியார் கல்வி நிறுவனங்கள் அதை சீண்டி கூட பார்க்கறது இல்ல. அப்படி ஒரு சிக்கல் இங்க நிலவிட்டு இருக்கு. தற்போது தமிழகத்துல இன்ஜினியரிங் கல்லூரிக்கு எப்படி ஒற்றை சாளர முறையில மாணவர் சேர்க்கை நடத்தப்படுதோ, அதுபோல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரிகளுக்கும் ஒற்றை சாளர முறையில தான், அதாவது அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளையும் உள்ளடக்கி ஒற்றை சாளர முறையில மாணவர் சேர்க்கை நடத்தணுங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாகவே இன்னும் கிடப்புல போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள்ல ஆசிரியர் பணியிடங்களுக்கு லட்சங்களை தாண்டி கோடிகள்ல காசு வாங்குறதாக ஆசிரியர் சங்கங்களை குற்றஞ்சாட்டக்கூடிய பின்னணியில தான் உயர்கல்வித்துறைங்கிறது இவ்வளவு சிக்கல்களோட எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பின்னணியில தான் அந்த துறையினுடைய அமைச்சராக வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் தவேக கட்சியினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான முன்னாள் நடிகருமான விஜயினுடைய பிறந்த நாளுக்கு ஒரு குத்தாட்ட பாடலுக்கு நடனமாடி இருக்காரு. அமைச்சர் அப்படிங்கிற அந்த மாண்பை அவர் குலைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கல்வியாளர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.